ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உங்க விஜிமினு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, எங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாங்க. காய்கறிலாம் சுத்தமா காலி ஆயிடுச்சு. ஸோ என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்காங்க, என்னென்ன காய்கறி மறந்துட்டு வந்திருக்காங்க தான் சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போறோம். சரி, வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க? 2 பை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு பையா பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் பாலக்கீரை. பாலக்கீரை கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கலாம், கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கு. சரி, ஓகே. பாலக்கீரை அண்ணம்மா நான் வைக்கிறேன் ஐயாக்கு வைக்கவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பீன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நிறைய தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தக்காளி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது ஃபுல்லா தக்காளி தான் இருக்கு. ஸோ தக்காளி நிறையவே இருக்கு. சரி, நம்ம இதை கொட்ட தேவையில்ல, இதுலயே வச்சிடலாம். தக்காளி நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் காலிஃப்ளவர் நான் தான் வாங்கிட்டு வர சொன்ன முட்டைகோஸ். சரி, செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பாக்கு என்ன செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னது? இது காலிஃப்ளவர். காலிஃப்ளவர். இது என்னது? பீன்ஸ், குக்கும்பர். இது ஃபுல்லா வெங்காயமா? இது வெங்காயம், இது ஆனியன். இவளுக்கு பதில் சொல்லி மாளாது. வெங்காயம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி, வெங்காயத்தை மட்டும் நான் வெளியே எடுத்து வச்சிடறேன். எத்தனை? 4 கிலோவா? அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை வாங்கிட்டு வந்திருக்காங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. ஆனா கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் வதங்கி போயிருக்கு. எவ்வளவு கருவேப்பிலை? கருவேப்பிலை ஃப்ரீயா? அப்ப கொத்தமல்லி 4 ரூபா. இது 4 ரூபாயா? 4 ரூபாய். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் பாவக்காய் வாங்கிட்டு வர சொன்னேன். பாவக்காய் வச்சு புளிக்குழம்பு செஞ்சா சூப்பரா இருக்கும். நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனா அவங்க சாப்பிட மாட்டாங்க, நான் சாப்பிடுவேன். எனக்கு பாவக்காய் பிடிக்கும். பாப்பாவுக்கு கொடுத்து பார்க்கணும், அவள் சாப்பிடுவாளா என்னன்னு எனக்கு தெரியல. இன்ன வரைக்கும் பாப்பாவுக்கு நான் கொடுக்கல. நீங்க தான் கொடுத்து பார்க்கணும். பாவக்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. 2 காய் தான் வாங்கிட்டு வர சொன்னேன், ஏன்னா வீணாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பீட்ரூட். யாராருக்கு பீட்ரூட் பிடிக்கும்? எனக்கு பீட்ரூட் பொரியல்னால ரொம்ப பிடிக்கும். அது ரைஸ்ல, அப்புறம் வெறும் வாயிலே நான் சாப்பிடுவேன் பொரியல் செஞ்சு. இப்போ இவளுக்கு ஒரு டைம் பாப்பா கொடுத்தேன், அவளும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. என் பாப்பா காய்னாலே கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவா என்ன மாதிரி. பீட்ரூட். நெக்ஸ்ட் கேரட். கேரட் எவ்வளவு வாங்கி வந்த? 1 கிலோவா? 6 கிலோ கேரட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. முள்ளங்கி வாங்கிட்டு வந்திருக்காங்க. எத்தனை முள்ளங்கி வாங்கிட்டு வந்த? 4. எடை போட்டு கொடுத்தாங்களா, அப்படியே கையில எடுத்துட்டு வந்தியா? எடை போட்டு தான் பில்லு வாங்க கொடுத்தேன். சரி, பாப்போம். நெக்ஸ்ட் வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை மாதிரி பொரியல் பண்ணி வதக்கி சாப்பிட சூப்பரா இருக்கும். வெண்டைக்காய் இது எவ்வளோடா? ஒரு பையில இருக்கிறது எவ்வளோ தெரியாதா? எடை போடும்போது பார்க்கல. இதுதான் பிரச்சனையே. காய் என்ன விற்குதோ ஏது விற்குதோ அப்படியே எடுத்துட்டு வந்தது. அது என்ன ரேட்டு எவ்வளோ எதுவுமே கேட்க மாட்டாங்க. கொடுக்குற பில்ல வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதான். இதுதான் எங்க வீட்டுல மட்டும்தான் இப்படியா, இல்லை உங்க வீட்லயே என்னன்னு சொல்லுங்க மறக்காம. இது என்னடா? ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோ ஒண்ணு வாங்கிட்டு வந்த. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் கத்திரிக்காய் வாங்கிக்கணும். நான் இன்னைக்கு ஏன் காய் வாங்கி, நாளைக்கு காய் போட்ட சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காய் சுத்தமா கிடையாது, அதனாலதான். அப்புறம் பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. இஞ்சி பரவாயில்ல, இந்த டைம் கவர்ல சின்னதா வச்சிருந்திருக்காங்க. நான் எப்ப போனாலும் பெருசா போட்டு நிறைய வச்சிருப்பாங்க. அவ்வளவு இஞ்சி வாங்கிட்டு வந்து நான் என்ன பண்றது அப்படின்னு. பரவாயில்ல, இந்த டைம் கொஞ்சம் கரெக்டா போட்டு வச்சிருந்திருக்காங்க, வாங்கிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் சௌச்சோ எங்க வீட்டுல மோஸ்ட்லி எப்பயுமே இருக்கும். ஏன்னா சௌச்சோ நான் கூட்டு செய்வேன். நானும் விரும்பி சாப்பிடுவோம், பாப்பாவும். நாங்க எங்க வீட்டுல எல்லாருமே நாங்க விரும்பி சாப்பிடுவோம். கூட்டு வச்சாதான் சாப்பிடுவோம். நல்லா இருக்கும் சௌச்சோ. யாராருக்கு சௌச்சோ பிடிக்கும் சொல்லுங்க. 3 காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ நான் தான் பாப்பாவுக்கு வாங்கிட்டு வர சொன்னேன், ஏன்னா செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதை வந்து சப்பாத்தி செய்யலாம், பாப்பாவுக்கு சப்பாத்தி செஞ்சா ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட் பொட்டேட்டோல. இல்லை வெறும் ஏதாவது சப்பாத்தி வேணுமா, அம்மா நாளைக்கு செஞ்சு தரேன். ஓகே, அவ்வளவுதான் வாங்கிட்டு வந்தியாடா. லாஸ்டா பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்துருக்காங்க. மொத்தமா எவ்வளவு ஆச்சுன்னு லாஸ்ட்ல சொல்றேன். நிறைய ஆச்சு. எவ்வளவு ஆச்சு? 487. 487. காய்கறி பாத்துக்கோங்க, விற்கிற விலைவாசி இவ்வளோ காய். இந்த வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே காலி ஆயிடும். இந்த காயெல்லாம் நான் இப்ப சாம்பார் அது இதுன்னு வச்சுன்னா காலி ஆயிடும். காய்கறிலாம் வீணாக்க மாட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வேலை என்ன தெரியுமா? ஆனமா இப்ப வந்து நம்ம என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. இப்ப இது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வைக்கணும். எது ஃப்ரிட்ஜ்லயோ அதை எடுத்து வச்சுட்டு வெளியில வைக்கிற வெங்காயம் நான் வெளியில தான் வைப்பேன், மற்றதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க வேண்டியதுதான். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, விஜய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய். பாய் சொல்லு. அம்மா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். கட் பண்றேன்.